வணக்கம் நண்பர்களே. கடக ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்க? எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு? எந்த மாதிரியான விஷயத்துல நீங்க கவனம் செலுத்தணும்? இது எல்லாமே இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே கடக ராசி அன்பர்கள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபரா இருந்தா ஜோதிட ரீதியா நீங்க தீர்வு காண விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி, தாராளமா தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். கடகம் மனோகாரகன் சொல்லக்கூடிய சந்திர பகவான் தான் உங்களுக்கு ராசி அதிபதி. இயல்பிலேயே ஒரு சாந்தமான குணம் கொண்டவங்க நீங்க என்ன சொல்லலாங்க. முகவாசிகர சிறப்பாக அமைஞ்சிருக்கு. உங்களுடைய கண்களுக்கு காந்த சக்திங்கிறது அதிகம்னு சொல்லலாம். எல்லாருமே உங்க கண்களாலேயே கவர்ந்து தருவீங்க. பெரும்பாலுமே நண்டு தான் உங்களுடைய ராசி சின்னம். நண்டனுக்கு இடம் கொடைன்னு சொல்றது ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க. அது ஏன்னா எந்த இடத்துலையுமே தன்னை மெதுவாக நுழைச்சி அந்த இடத்துல ஒரு அதிகார பதவியில் அமரக்கூடிய யோகத்தை பெறக்கூடியவங்க இந்த ராசிக்காரங்க. தலைமை பண்பு சிறப்பாக இருக்கும். ரூலர்ஸ் ராசின்னு சொல்லுவாங்க. எல்லாரையும் வழிநடத்தி போகக்கூடிய திறமை உங்ககிட்ட இயல்புலையும் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. பெரும்பாலுமே சந்திரன் உங்களுக்கு ராசி அதிபதி அமைஞ்சிருக்கிறதால எல்லா செயல்களையும் துரிதமாக இருக்கக்கூடியங்களா இருப்பாங்க. உங்கள் திறமைக்கு நீங்கள் இங்கே இருக்க வேண்டிய ஆளே இல்லைன்னு சொல்கிற மாதிரி தான் எல்லாருமே உங்களை சொல்லுவாங்கன்னே சொல்லலாம். ஒரே வேலையில் நீங்கள் இருக்க மாட்டீங்க, பல வேலை இழுத்து போட்டு செய்யக்கூடிய திறமை உண்டு. எப்போதுமே பம்பர் மாதிரி சுற்றிக்கிட்டே இருப்பீங்க. 5 நிமிஷம் உங்ககிட்ட நின்று பேசினா போதும் மற்றவங்க எப்படிப்பட்டவங்கன்னு எடை போடக்கூடிய சாமர்த்தியம் உங்ககிட்ட இருக்குன்னு சொல்லலாம். சந்திரனை மாதிரி ஈர்ப்பு சக்தி வசீகர தன்மையோட தான் எல்லா இடத்துலையும் வருவீங்க. 1000 பேர் இருந்தாலுமே உங்களுடைய இருப்புங்கிறது அங்கே ஒரு தனித்துவமாக தான் தெரியும்னு சொல்லலாம். தன்னை விட அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க மேலே கூட தனி கவனம் உங்கள் மேலே செலுத்துகிற மாதிரி நீங்கள் செஞ்சுருங்கன்னு சொல்லலாம். சந்தர்ப்பம் பார்த்து செயல்படக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டு. நீங்கள் ஒரு ராஜதந்திரன்னு சொல்லலாங்க. இப்படிப்பட்ட கடக ராசி அன்பர்கள் பொறுத்த வரைக்குமே உங்கள் வாழ்க்கையில் சந்திர பகவான் வழிபாடு செய்கிறது நல்லது. அதுவுமே பௌர்ணமி நாட்களில் நீங்கள் பொறுத்த வரைக்குமே பிறை சந்திரன் நீங்கள் அந்த நாட்களில் வழிபாடு செய்கிறது, அமாவாசைக்கு பின்னாடி வரக்கூடிய பிறை சந்திரன் வளர்பறை நாட்களில் நீங்கள் வழிபாடு செய்கிறது ஒரு சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும். பௌர்ணமி நாட்களில் நீங்கள் சிவபெருமான் வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லது. அதே மாதிரி திருவண்ணாமலையில் அமர்ந்திருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரரை நீங்கள் பௌர்ணமி நாட்களில் போய் வழிபாடு செய்கிறப்ப நிச்சயம் கடகராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாங்க. அதே மாதிரி உங்களுக்கு தாய்க்குரிய ஸ்தானத்துக்கு சந்திர பகவானை அமைஞ்சிருக்கிறதால தாயோட ஆதரவை நீங்கள் எப்போதுமே பெற முயற்சி செய்யணும். இதனால உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுன்னு சொல்லலாங்க. தாய் வழி ரீதியாக நிறைய நல்ல மாற்றம் பெறக்கூடிய வாய்ப்பு உங்கள் வாழ்க்கையில் உண்டு. அதே மாதிரி இந்த ராசிக்காரங்க பொறுத்த வரைக்குமே நீங்கள் ஒரு முறையாவது நீங்கள் நீர் ராசி அமைந்திருக்கிறதால திருவானை காவல் ஆலயத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்களை வருடத்திற்கு ஒரு முறையாவது நீங்கள் போய் வழிபாடு செய்ய பாருங்க. இதனால நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம். குழந்தைகளுக்கு தர்ம சிந்தனைகள் அதிகம் போகட்டக்கூடியவங்களா தான் இருப்பீங்க. இதனால குழந்தைகளால் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாதுன்னு சொல்லலாம். ஆனால் கடகராசி அன்பர்கள் குழந்தைகளால் மேலான பலனை அடைய முடியுமே தவிர சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர்கள், குழந்தைகள் இவங்க எல்லாருமே கடைசி வரைக்கும் உங்களுக்கு வருவாங்களா, உதவி செய்வாங்களான்னு கேட்டால் கிடையாது. எப்போதுமே உங்களுடைய சுய உழைப்பால் மட்டும்தான் நீங்கள் முன்னுக்கு வருவீங்க. தன் கையை தனக்கு உதவி தான். அதனால எப்போதும் உங்களுக்குன்னு ஒரு சேமிப்பு நீங்கள் வச்சிருக்கிறது நல்லது. வீடு, மன, வண்டி, வாகன யோகம் இது எல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுன்னு சொல்லலாம். ஒரு சில விஷயங்களை நீங்கள் இந்த பரிகாரமாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இது எல்லாமே நீங்கள் செஞ்சுட்டு வரப்ப உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். முக்கியமான காரியம் செய்கிறப்ப பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் செய்கிறப்ப பொறுத்த வரைக்குமே நீங்கள் என்ன செய்யணும்னா அதிகாலை நேரத்தில் எழுந்து குடிச்சிட்டு உங்கள் வீட்டுக்கு அருகிலையோ இல்லைன்னா பக்கத்தில் எந்த கோவில் இருந்தாலும் சரி வெள்ளை நிற பசுமாட்டுக்கு அங்கே இருக்கக்கூடிய பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை பழம் மாதிரி தந்துட்டு பசுமாட்டை வணங்கிட்டு வந்தீங்கன்னா தன வரவு அதிகமாகும். உங்கள் தாயோட கையால் ஒரு வெள்ளை நாணயம் கொஞ்சம் அரிசி வாங்கிக்கிட்டு ஒரு வெள்ளை நிற துணியில் அதை போட்டு ஒன்றா முடிச்சு உங்களோட எப்போதுமே வச்சுட்டு இருந்தீங்கன்னா நன்மையான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே செஞ்சு பாருங்க. நிச்சயம் கடகராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் தான். இனி அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் கடகராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத பார்க்கலாம். நிறைய சவால்களை சந்திச்சிட்டிங்கன்னு சொல்லலாம். இனிமே கொஞ்சம் சவால்லாம் இல்லையான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. கொஞ்சம் நீங்கள் இந்த நேரத்தில் திட்டமிட்ட தாங்க செயல்பட்டாகணும். வேலை செய்கிற இடத்துல இந்த நேரம் பொறுப்பு இல்லாமல் அதிகமாக இருக்கும். எல்லாமே உங்கள் தலைமையோட தான் வந்து விடும். பொறுமையாக செயல்பட பாருங்கள். எதுவுமே சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை உங்ககிட்ட இருக்குது. பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பெண்களுக்குமே இந்த நேரம் வீட்டு வேலை, கொஞ்சம் அலுவலக வேலை சமாளிக்க முடியாத மாதிரி சூழ்நிலை கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் கூடுதல் கவனமாக செயல்படணும். முன்கூட்டியே எல்லா வேலையும் பொறுப்போடு செஞ்சு முடிச்சுக்கிட்டிங்கன்னா சாமர்த்தியமாக நீங்கள் செயல்படுவீங்க. சோம்பேறித்தனங்கிறது வேண்டாம்.
ஜாக்கிரதையாக இருக்க பாருங்க. மற்றபடி உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் பெரிய அளவில் பாதிப்பு இல்லை. ஆனால் சின்ன சின்ன உடல் உபாதை தந்து போகும். அதிகமாக வெளியில் அலையிறது வேண்டாம். தினமுமே ஒரு 10 நிமிஷம் மனசை ஒருநிலைப்படுத்துங்க. இறை வழிபாட்டு செய்யுங்க, தியானம் செய்யுங்க. இதனால நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கடகராசி அன்பர்களுக்கு உண்டு. எல்லா பிரச்சனைக்குமே ஒரு தீர்வு உண்டு. அதனால அதிகப்படியான கவலைங்கிறது வேண்டாம். ஏற்கனவே கடகராசி அன்பர்களால் ஒரு நேரம் போல் ஒரு நேரம் உங்களால் செயல்பட முடியும்னு சொல்லலாம். சில நேரம் நல்ல முறையாக இருந்தால் சில நேரம் அதிகப்படியான கோபம் வெளிப்பட்டு தடுத்த வார்த்தைகளை உபயோகப்படுத்துறீங்க. இதனால் குடும்ப வாழ்க்கையிலுமே கொஞ்சம் பாதிப்பு சந்திச்சுக்கிட்டே தான் இருக்கிறீங்க. இனி அந்த விஷயத்தில் எல்லாமே கட்டுப்படுத்த பாருங்க. எதிர்ப்பு இல்லாமல் விலகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குருவோட நிலைமை சாதகமாக இருக்கிறதால அனுகூலமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுன்னு சொல்லலாம். கடுமையான சோதனை இருந்துட்டு வந்தவங்களுக்கு கூட அதிலிருந்து மீண்டும் எழுந்தர போறீங்க. எனக்கு கொஞ்சம் நாட்கள் பிடிக்குன்னு சொல்லலாம். இந்த மாதம் முன்னேற்றகரமான காலமாக தான் இருக்குது. படிப்படியான வெற்றி மகிழ்ச்சி நோக்கி நகரக்கூடிய காலமாக தான் இருக்குதுன்னு சொல்லலாம். ஆசிரியர் பணியில் இருக்கக்கூடியவங்க, இந்த வழக்கறிஞர், நீதித்துறை, நிர்வாகத்துறை, அரசாங்கத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு, பேச்சு மூலமாக சம்பாதிக்கக்கூடிய துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த காலம் சிறப்பாக இருக்குது. கடந்த காலத்தில் ஒரு சில மாதமாக இல்லைன்னா ஒரு ஆண்டான கூட வச்சுக்கலாம், நிறைய கஷ்டத்தை சந்திச்சுப்பீங்க. அது எல்லாமே நீங்கள் எதை இழந்தீங்களோ அது திரும்பி வரக்கூடிய காலம். இந்த நேரத்தில் நேர்முறை சிந்தனை உங்களுக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லலாம். எது நடந்தாலும் நல்லதே நடக்குங்கிறத நம்புங்க. நிச்சயம் நல்ல மாற்றம்தான். கணவன் மனைவிக்குள்ளே சண்டை நீங்கும். விட்டு கொடுத்து போனீங்கன்னா பெரிய பாதிப்பு இல்லை. உங்களுக்கும் சரி உங்கள் வாழ்க்கை துணைக்கும் சரி இந்த நேரம் தேவைப்படக்கூடியது ஆறுதலான 4 வார்த்தை. அதை மட்டும் கொடுத்துட்டு வர பாருங்கள். நிச்சயம் நல்ல மாட்டம்தான். இந்த நேரம் பெரிய அளவில் உங்களுக்கு எந்த சோதனையுமே இல்லை. எல்லா விஷயங்களும் நிம்மதி உண்டாகும். சமாளிச்சுக்கலாங்கிற ஒரு தைரியம், தன்னம்பிக்கை உண்டாகும். பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இது வரைக்கும் ஒரு கடுமையான மன அழுத்தத்தில் இருந்திருப்பீங்க. குடும்ப வாழ்க்கையிலுமே ஒரு மன அழுத்தம், வேலையிலுமே அதிகப்படியான ப்ரெஷர் இருந்திருக்குன்னு சொல்லலாம். அது படிப்படியாக நீங்கும். கணவன் குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயம் நீங்கள் வாய்ப்பு இருக்குது. அதுவும் இளவயது பெண்களாக இருந்தால் காதலர்களுக்கு உங்களுக்கு ஏற்பட்டிருந்த மன வருத்தம் இது எல்லாமே இந்த நேரம் தீரக்கூடிய நேரம். முட்டுக்கட்டு எல்லாமே விலகி நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குது. வளர்ச்சி முன்னேற்றம் நிறைஞ்ச காலகட்டம். பொருளாதாரத்துலையுமே ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய வாய்ப்பாக தான் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே கடகராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. இந்த மாதம் நண்பர்கள் வகையில் கொஞ்சம் பாகம் உண்டாகும். நல்ல நண்பர்கள் எல்லாமே இந்த நேரம் உங்கள் கோபத்தால் கொஞ்சம் மன வருத்தம் அடைவாங்க. அதனால் கவனமாக இருங்க. பிடிவாதத்தை விட்டு கொடுங்க, கொஞ்சம் விட்டு பிடுங்க. காரிய வெற்றிக்கு இந்த உதவுன்னு சொல்லலாம். விட்டு பிடிக்கிறது இந்த நேரம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். வீண் குற்றச்சாட்டுக்கு நீங்களே ஆளாகிடாதீங்க. கொஞ்சம் பேச்சில் கவனமாக இருங்க. மனசில் பொறுத்த வரைக்குமே எதுலையுமே ஒரு திருப்தி இல்லாத மனநிலையோடு தான் இருப்பீங்க. யோகா, தியானம் செஞ்சுக்கோங்க. பெரியவங்களுடைய ஆலோசனை கேட்டுக்குங்க. இதனால நல்ல பலன் கிடைக்கும். பயணங்கள் இந்த நேரம் உண்டு. பயணத்தால் சாதகமான பலன் கிடைக்குமான்னு பார்த்தா கிடைக்கும். முயற்சிக்கேற்ற மாதிரி நன்மையும் கிடைக்கும். தொழில், வியாபாரம், நெருக்கடி இது எல்லாமே நீங்கள் வாய்ப்பு இருக்குது. எந்த நெருக்கடியை சமாளிக்கக்கூடிய தெம்பு வரும். புது வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமாக முடியும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்குமே புதிய பொறுப்பு சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எதுலையுமே நிதானமாக இருந்துட்டா சாதகமான பலன் தான். சக ஊழியர்களோட சாமர்த்தியமாக பழக பாருங்க. இது அனுகூலமான பலனை ஏற்படுத்தி தரும். குடும்ப விவகாரங்களை எக்காரணத்தை கொண்டு வெளியில் நீங்கள் பேசிக்கிறது வேண்டாம். கணவன் மனைவிக்குள்ளேயே விட்டு பேசிக்கிட்டாலே உங்களுக்கு எந்த பாதிப்புமே இல்லை. பெண்கள் கொஞ்சம் எதுலையும் நிதானமாக இருக்க பாருங்க. கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு முன்னேற்றம் சிறப்பாக இருக்குது. அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. மாணவர்கள் பதட்டம் இல்லாமல் பாடங்களை நிதானமாக படிச்சிங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய நேரம் தான். தொடர்ந்து நட்சத்திர ரீதியாக கடகராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா, புனர்பூசம் 4ஆம் பாதப்படையவங்களுக்கு சொந்தங்கள் மூலமாக உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க உதவி செய்வாங்க. தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். மேலிடத்துல ஆதரவு உண்டாகும். அதனால நல்ல பலனை அனுபவிக்க போறீங்கன்னு சொல்லலாம். சின்ன சின்ன குறுக்கீடுகள் இல்லாமல் அதுக்காக மனசை விட்டுறாதீங்க. நம்பிக்கையோடு செயல்படுங்க. தாராளமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு நிறைய ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய நேரம். உங்கள் முயற்சிகள் எல்லாமே எந்த தடைமையில் வெற்றி நிச்சயமாக உண்டு. புதிய நட்பு உண்டு. நட்பு வகையில் நல்ல வாய்ப்பு உண்டு. சக ஊழியர்கள் உங்களுக்கு ஒரு நிறைவான ஆதரவு தருவாங்க. மன நிம்மதி உண்டாகும். ஆயுள்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு சம்மந்தமில்லாத பிரச்சனையில நீங்க போய் தலையெடுத்து தவிர்த்துட்டாலும் போதும். முன்னெச்சரிக்கையோட நடந்துங்க பாருங்க. செலவுகளை திட்டமிட்டு செய்ய பாருங்க. புதுசாக செய்யக்கூடிய காரியங்கள் தோங்கிறதுக்கு முன்னாடி நல்ல நேரத்தை பார்த்து காலம் பார்த்து தொடங்குறது நல்லது. பெரியவங்களுடைய ஆலோசனை கேட்டுக்கிறது நல்லது. வீட்டுக்காரர்களை எந்த அம்மன் ஆலயம் இருந்தாலும் சரி 11 முறை வந்து நீங்கள் தீப ஏற்றி வழிபாடு செய்கிறப்ப குடும்பத்தில் நல்ல மாற்றம் உண்டாகும். நீண்ட நாள் பிரச்சனை தீரும். வீட்டிலுமே மாலை நேரங்களில் காமாட்சியம்மன் விளக்கில் நீங்கள் தீப ஏற்றி வழிபாடு செய்யுங்க. அப்படி தீபம் ஏற்றுறப்ப உங்கள் குல தெய்வத்தை நினச்சி நீங்கள்
தீபத்தை வழிபாடு செய்கிறப்ப நிச்சயம் நல்ல பலனை ஏற்படுத்தி தரும். ஏன்னா எந்த தெய்வத்தை நினச்சி நம்ம தீபம் ஏற்றுறோமோ அந்த தெய்வம் அந்த தீப ஜோதியில் ஆகர்ஷணம் செய்யப்படுங்கிறதா உண்மை. அதனால குல தெய்வத்தை நினச்சி நீங்கள் தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க, நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும். அடிக்கடி குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வரது நல்லது. அப்படி குலதெய்வ கோவிலுக்கு போகிறப்ப இழுப்பெண்ணெய் தீபத்தை நீங்கள் வழிபாடு செய்கிறப்ப நிச்சயம் நல்ல பலனை ஏற்படுத்தி தரும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் கடக ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாமே நீங்கள் பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி நண்பர்களே.